हेलो दोस्तों, अगर आपको हमारा ये वीडियो पसंद आया तो प्लीज हमारे चैनल को लाइक, कमेंट एंड सब्सक्राइब करना मत भूलिए ताकि हमें जल्द से जल्द ज्यादा से ज्यादा सब्सक्राइबर्स मिले। अरे मोटू, लेकिन सब्सक्राइब करने के लिए सब्सक्राइब का बटन कहाँ है? ओह सॉरी, गलती से मिस्टेक हो गई। ये रहा। दोस्तों, हमारे YouTube पेज पे बेल आइकॉन को प्रेस करना मत भूलिएगा ताकि आपको हमारे हर वीडियोस की सूचना मिल सके। என்ன குளிர் குளிர்து பந்தலோ தாங்க முடியல. வா வெளிய போய் பார்க்கலாம். ஆமா, நம்ம ஊருக்கு திடீர்னு என்னாச்சு? எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் பனி மூட்டமா இருக்கு. மோட்டோ அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, இது என்ன கிளைமேட் திடீர்னு இப்படி மாறி போச்சு? ஜெர்மனில பனி வந்து விழுற மாதிரியே விழுந்துகிட்டு இருக்கு. என்னோட 20 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லப்பா. மாரியோ, என்னால எப்படி டிராபிக்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஒண்ணுமே புரியல. எங்க பார்த்தாலும் பனி கட்டி வந்து விழுந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. குளிர் வேற தாங்க முடியல. சிங்கம் சார், கவலைப்படாதீங்க. நாங்க ஒரு சேட்டலைட்டை மேல அனுப்பியிருக்கோம். அதுல இருந்து ரேஸ் கீழே வந்துகிட்டே இருக்கு பாருங்க. MWO அது இங்க இருக்கிற பனிக்கட்டி எல்லாத்தையும் உரிக்கிறோம். சூரியன் வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் ஐஸ் கட்டிலாம் உருகி தண்ணியா போயிடும்ல. சரி வாங்க, ரோடு தெரியற மாதிரி நம்ம இந்த ஐஸ் கட்டையெல்லாம் உடைச்சு கிளீன் பண்ணிடலாம் மோட்டோ. இல்லனா திரும்புற பக்கம்லாம் ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆமாமா, சீக்கிரமாமா நாம அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். வா பத்துலோ. குட்டி பசங்களா, நாங்கெல்லாம் ரோட்ல இருக்க ஐஸ கிளீன் பண்ணி ரோட கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா ஐஸ்ல ஐஸ்மேன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? போங்க, சீக்கிரமா எல்லா வேலையும் பண்ணுங்க. ரோட கிளீன் பண்றதுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க. போங்க. அடிக்காதீங்க, இல்லனா ஸ்னோமேன் கோ வரும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஸ்னோமேனை நான் தனியாவே கவனிப்பேன். நீங்க அங்க போய் வேணா உங்களுக்கு விளையாடுறதுக்கு இன்னொரு ஸ்னோமேனை ரெடி பண்ணிக்கங்க. போங்க. நீ என்ன கொல்ல போறியா? படிக்கட்டு மண்டையா, சாரி, ஏதோ தெரியாம வாய் தவறி அப்படி சொல்லிட்டேன், மன்னிச்சிரு. உங்களுக்கு என்னோட பலம் என்னன்னு தெரியாது. இப்போ நான் என் பலத்தை காட்டுறேன். எங்களை காப்பாத்துறா. இந்த ஸ்ட்ரோமேன் எப்படியோ உயிரோட வந்துட்டா. சீக்கிரம் காப்பாத்து. அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்க 2 பேரும் சைக்கிள்ல வேகமா வந்துகிட்டு இருக்கோம். எங்களை காப்பாத்து. கஜா 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 கஜா. இந்த ஸ்னோமேனுக்கு எப்படி திடீர்னு உயிரெல்லாம் வந்துச்சு? கஜா, இதுக்கு காரணம் எலக்ட்ரிசிட்டியும் அப்புறம் என் சேட்டலைட்ல இருந்து வந்த ரேஸும் ஒன்னா கலந்ததுனால தான் போல இருக்கு. ஒன்று பத்திலும் நீங்க ஓடிட்டே இருங்க, நான் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன். யாருக்கிட்ட? சீக்கிரம் போ மோட்டோ. அங்க பாரு மோட்டோ, டாக்டர் ஜெட்கா சார் வந்துட்டாரு. நிறுத்து.
பூசணிக்கா மாட்டையா, அந்த ஸ்னோமேன் எதுக்காக எங்களை துரத்துறானே தெரியல. ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துறா. அட நீங்க கவலைப்படாதீங்க. அவன் இங்க வந்தான்னா அவன் மேல இந்த தண்ணியை அடிச்சு அவன் கதையை காலி பண்ணிடுறான். ஓகே, இந்த டேங்கர் பூரா கொதிக்கிற தண்ணியை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பைப்பை கூட நான் உங்க மேல தண்ணி அடிக்கிறேன். என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா. இந்த பசங்களை வச்சு ரொம்ப நல்லாவே காமெடி பண்ணலாம் போல. இல்லைங்க இல்லைங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். வசமா சிக்கிக்கிட்டேன். காப்பாத்துங்க கஜ கஜா. பூசணிக்கா மாட்டையா, என்னால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது. என் உயிர் ஆபத்துல இருக்கு. நான் கேனன் பால்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீ எவ்வளவு லேட்டா ஓட முடியுமோ அவ்வளவு லேட்டா ஓடிட்டே இரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் பாம பத்த வைக்கிறேன். டேய் பரதேசி, கதை சொல்றேன் நேரமாடா. இது முதல்ல போன வைடா. எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. எப்படியாவது அவன் ரூட்டை மாத்தி என் லேப் பக்கம் கொண்டு வந்துருங்க. நான் ஷார்ட் கட்ல என் லேபுக்கு போயிட்டு இவனை வரவேற்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். ஓடுங்க, விட மாட்டேன். கொஞ்சம் கொடுங்கல. பண்ணுங்க, help you. சீக்கிரம் கொடு. ஐயோன்னு சோம்பு சோதம். இப்ப பாருங்க என் விளையாட்டு. என் லேபோட டெம்பரேச்சரை இப்ப நான் அதிகமா வைக்க போறேன். உள்ள போன ஸ்னோமேன் வாட்டர்மேனா மாற போறான் பாருங்க. அந்த ஸ்னோமேன் கதை முடிஞ்சதா? அத பத்திலாம் எனக்கு தெரியாதடா மாட்டையா. அவன் மட்டும் என் கையில மாட்டான். அவனை அடி அடி அடிச்சா அப்படி அவன் எழுப்ப நான் உடைச்சிருவேன். என் கதையை எதையாவது சீக்கிரமா செய் மோட்டோ. அவன் நம்மள பின்னாடியே விரட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது யோசிச்சு சொல்லு. ஐடியா. முதல்ல சமோசா சாப்பிடு மோட்டோ. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அடிச்சு தூள் பண்ணு. ஏய் முதல்ல என்னோட பழைய பாக்கியெல்லாம் கொடுங்க. அதோ அவன் தருவான். வந்துகிட்டு இருக்கான் பாரு. அவன் தருவான். நீ ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, ஒத்தைக்கு ஒத்தையா கூட போதி பாரு.
உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன். மோட்டோ பர்சனலா நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன். குளோபல் வார்மிங் ஆகிற மாதிரி எதையும் செய்யாதீங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு தான். ஜெய் ஹோ பத்துலு, இங்க பாரு, எனக்கு ஒரு கோல்டு காயின் கிடைச்சிருக்கு. அட ஆமா, இது நிஜமாவே கோல்டு காயின் தான். அதுவும் பியூர் கோல்டு மோட்டோ. அதை என்கிட்ட கொடு. நீ இத ஜிஆர்டில போட்டு நகை வாங்கினாலும் வாங்கிடுவேன். நான் இந்த காயினை வச்சு சுட சுட சமைச்சா சாப்பிட்டு வயிறு நிரப்பிக்க போறேன். ஜெய் ஹோ பத்துலு, கடவுள் நம்ம மேல கருணை வச்சுட்டாரு நினைக்கிறேன். குடுக்கற தெய்வம் கூறிய பிச்சுக்கிட்டு குடுக்கணும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த காயினெல்லாம் வச்சு சுட சுட சமைச்சா சாப்பிட்டு ஹாப்பியா வேலைக்கே போகாம வீட்லயே படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆஹா, மூணாவது கோல்டு காயின் கிடைச்சிருச்சு. ஜெய் ஹோ கடவுளே, உன்னுடைய கருணைக்கு அளவே கிடையாதா? இதே மாதிரி லட்சக்கணக்கில் காயினை போட்டுக்கிட்டே இரு, நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். நாங்க லைஃப்ல ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருப்போம், மறக்கவே மாட்டோம். இங்க நிறைய கோல்டு காயின் இந்த மாதிரி செதறி கிடக்கும்னு நினைக்கிறேன். வா, ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு வரலாம் மோட்டோ. நாலாவது கோல்டு காயின் சிக்கிடுச்சு. மேகம் கரைக்குது, சக்க பக்க சக்கட்டா. கோல்டு காயின் கிடைக்குது, சக்க பக்க சக்கட்டா. எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு, எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த சிட்டி முழுக்க இந்த நியூஸ் தெரியும். சுட சுட சமோசா, இதோ சாப்பிடுங்க. ஏன்டா இவ்வளவு கொலவெறியோட சாப்பிடுற? இதுக்கப்புறம் வாழ்க்கையில சாப்பிடவே மாட்டியாடா மோட்டோ? என்ன கணக்காரா, கடனை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தியா? என்ன சார் நீங்க என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? கடன் கொடுத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இன்னைக்கு என் பையனோட பர்த்டே. நீங்க வந்து இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அட போப்பா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வந்து வாங்க வாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் என்னப்பா, அவர் என்னோட விருந்தாளி. அவருக்கு நான் தான் விருந்து கொடுப்பேன். டேய், கைய பிச்சு எடுத்துறாதீங்கடா. டேய், தாள விடுங்கடா. என் நண்பனோட கை ரொம்ப முக்கியம்டா. ஏய் மோட்டோ பாத்து. டேய் மண்டையா, நீ பாடுறா. மரியாதையா அந்த கோல்டு காயினை என்கிட்ட கொடுத்துடு. யாரும் என்ன தடுக்கவே முடியாது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்ச பத்தி கவலைப்படாத, போய் அந்த மோட்டுவை இழுத்துட்டு வாங்க.
இருடா பரதேசி. பத்துல வந்துரு. சீக்கிரம் ஓடிரு மோட்டோ. யாரா இவங்க? இங்க என்னடா நடக்குது? மோட்டு பத்துலோ உங்க 2 பேரையும் நான் வரவேற்கிறேன். இப்ப நம்மளோட குகைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்க போய் நம்ம பொறுமையா காபி குடிச்சிட்டே பேசலாம். என்னோட பேர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. ஏய் ஆஹா அதான் வந்துட்டல. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. பாரத தாய் மீது ஆணையா சொல்ற நிறுத்துங்க. இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்ற நிறுத்துங்க. பத்துலோ எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசனை பண்ணு. சீக்கிரம் பண்ணுடா பரதேசி. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. மோட்டோ நல்லா மூச்சு இழுத்து விடு. கயிறு சுக்குநுற நொறுங்கிரும். ட்ரெயின் வருது. குட்பாடி. ஐயோ திருடு போயிடுங்க. யாராவது காப்பாத்துங்க. நீ மட்டும் என்ன? சீக்கிரமா ஏதாவது செய். நம்மள நாலா பக்கமா ரவுண்ட் கட்டுறாங்க பாரு. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணு. Why fear when Singam is here? மோட்டு பத்துலு, நீங்க எங்க போயிட்டீங்க? மோட்டு பத்துலு, பைக்கை எங்க மேல நிறுத்திட்டு பண்ணாட என்னடா எங்க இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க லூசு. சிங்கம் சார், நீங்க எங்களை காப்பாத்த வந்தீங்களா இல்ல எங்களை கொல்ல வந்தீங்களா? உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் நொறுங்கிடுச்சு சார். பாத்தீங்களா எதிரிங்க எங்களை எப்படி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்ப நாங்க என்ன பண்றது சார்? வெறும் கையோட இருக்கிற எங்களுக்கு யார் சார் உதவி பண்ணுவா? இந்த உலகத்துல யார் இருக்கா சொல்லுங்க சார். அதான் நான் இருக்கல. எந்த தாக்குதலையும் சமாளிக்க இந்த உலகத்துல நான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. இங்கேயுமா இளநீ வருது. Now let's fight. இந்த வரது வாங்கி கடடே மொட்டை. அடுத்தது ஜானகிற டான் மேல ஒன்னு போட மாட்டோம். ஒரு போலமே போடுறேன். இந்த சிங்கம் வேற அசிங்கமா படுத்து கிடக்குறான். முதல்ல இவனை எழுப்பணும். சிங்கம் சார், எதுக்காக பயப்படுறீங்க? இந்த சிங்கம் நான் இங்க இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப பாருங்க. சிங்கம் சார் கொஞ்சம் திரும்பி முன்னாடி பாருங்க. யாரோ சிகப்பு ட்ரெஸ் போட்டு ட்ரெயின் நிப்பாட்ட பாக்குறாங்க. சீக்கிரம். முன்னாடி ஒரு பாலம் இருக்கு. அது ஒருவேளை உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நாம போய் இன்ஜின் டிரைவரை பார்த்து பேசலாம். வாங்க. ட்ரெயினுக்கு மேலே பைக்லையா? சார் பயங்கரமா பேசுறீங்க, ஆனா இந்த மாதிரி விஷயங்களை கோட்டை விட்டுறீங்களே சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்க உயிரை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும் சிங்கம் ஆபீசர் சார்.
ஓடிட்டேன் திரு மோட்டோ. பத்தியா போயிருந்தா நமக்கு அதே கதிதான். ஹலோ டிரைவர், டிரைவர் சீக்கிரமா வண்டியை நிப்பாட்டுங்க. யாரோ சிகப்பு கொடியை காட்டுறாங்க, ஏதோ ஆபத்து நினைக்கிறேன். சீக்கிரம். நமக்கு முன்னாடி எந்த ஆபத்தும் இல்லப்பா, நமக்கு ஆபத்து பின்னாடி தான் இருக்கு. கொள்ளக்காரங்க நம்ம துரத்திட்டு போறாங்க. இல்ல முடியாது, நான் ட்ரெயினை நிறுத்த முடியாது. ஐயோ டிரைவர் சார், எங்க வாழ்க்கையை பத்தி நாங்க எப்பயுமே கவலைப்பட்டது இல்ல. இந்த ட்ரெயின்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நாங்க கஷ்டப்படுறோம் சார். அவங்கள காப்பாத்த நான் எதுக்கும் தயாரா இருக்கேன் சார். நாங்க என்னைக்கும் சுயநலவாதி கிடையாது, பொதுநலவாதி, அதுல தேசியவாதி. Thank you மோட்டு பத்லு. நீங்க 2 பேரும் பெரிய வீரர்கள். உங்களுக்கு நான் சலாம் போடுறேன். இந்த தேசமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, நாம ஒட்டுமொத்த ஜனத்தையும் காப்பாத்தியாச்சு. ஆனா உங்களை காப்பாத்துறது தான் ரொம்ப கஷ்டம். நெல்லுங்கடா, அந்த தங்க காயின்ஸ் எங்க இருக்கோ அதை என்கிட்ட கொடுத்துடுங்கடா. டேய் மோட்டோ, மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துடு. என்கிட்ட இருக்கிற கோல்டு காயினை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். சரியான ஆம்பளையா இருந்தா வந்து எடுத்து பாருங்கடா. எங்க காயினை காணோம். இப்ப உனக்கு விஷயம் புரியுதா மோட்டோ? நீ கீழே கிடந்த கோல்டு காயின் எடுத்து பாக்கெட்ல போட்டிருக்க. அது மறுபடியும் கீழே விழுந்து முன்னாடி போயிருக்கு. மறுபடியும் அதை எடுத்து பாக்கெட்ல போட்டிருக்க. பழையபடி போயிருக்கு. நண்பர்களை என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரே காயினை திரும்ப ஓட்ட பாக்கெட்டுக்குள்ள போட்டு ஏமாந்துட்டேன். உங்களை ஏமாத்துறதுக்கு ரொம்ப சாரி. எங்களை இந்த அளவுக்கு அலைய வச்சுட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டியே. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. இப்ப அடிக்கிற அடியில இவனுங்களோட முகத்தை எல்லாம் பேர்த்து எடுத்துடணும். வாங்க முதல்ல இவனுங்களை போட்டு வழக்கம் போல ஓடிடலாமா? ஆஹா, பர்த்டே பார்ட்டி. இது ரொம்ப நல்ல விஷயம். பார்ட்டிக்கு போனா விருந்தெல்லாம் இருக்கும். சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. கேக் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆஹா, எவ்வளவு பெரிய கேக்கு. ஆஹா, நிறுத்து மோட்டோ, நிறுத்து. அவசரப்பட்டு எல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்பிராத. மத்தவங்களுக்கும் வேணும் மோட்டோ, புரிஞ்சுக்க. முதல்ல இந்த அங்கிள் ஜானுங்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வா சீக்கிரம் உள்ள போலாம். நான் உங்களுக்கு 1 மாசமா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அநேகமா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கத்துக்கிட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் கத்துக்கிட்டதை வச்சு அந்த மோட்டுவையும் பத்துலுவையும் என் விளையாட்டுல இருந்து தூக்கி எறிய போறேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இங்க பாருங்க ஜான், மோட்டு பத்துல வந்தாங்கன்னா இந்த சேர்ல கொஞ்ச நேரம் உட்கார வையுங்க. அவங்க எப்போ டாகா மாறுறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம அவங்களை இது கட்டியே இழுத்துட்டு போயிடலாம். நல்லா யோசிங்க. அப்புறம் மோட்டு பத்துலுவ வீட்டுக்குள்ள இருக்கிற டாகி மாதிரி என் ரூம்குள்ள தெரிய போறாங்க. நான் அவங்களுக்கு பிஸ்கெட்டை தூக்கி போடுவேன். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். வெல்கம். ஆனா திறக்குது. வாங்க வாங்க மோட்டு பத்லு, இன்னைக்கு நீங்க எங்களோட விவிஐபி கெஸ்ட். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு என்னோட பர்த்டேவை கொண்டாட போறேன். முக்கியமா உங்களை இந்த பார்ட்டிக்கு வர வச்சதே இந்த கேக்க விருந்தா தரணும்னு தான். நீங்க 2 பேரும் எங்களோட விவிஐபி கெஸ்ட். வாங்க வந்து உட்காருங்க. இப்ப உங்களோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். எனக்கு என்னவோ இவனை பார்த்தா ஜானுங்கிற டான் மாதிரி தோணுது. இழுத்து இழுத்து பேசுறதுலே தெரியல, அந்த பரதேசி தான். முதல்ல நாம அந்த கேக்க சாப்பிட்டு அப்புறமா யோசிப்போம். சீக்கிரம் வா. ஆஹா, பொன்னாடிக்கு போறத பரதேசி நீ தான் கண்டுபிடிச்சிட்ட. சொல்லு, உன்னுடைய திட்டம் என்ன? என்ன பண்ண போற எங்களை? சீக்கிரமா உண்மையை சொல்றா, இல்லனா இந்த இடத்துல உன்னை நொங்குன்னு நொங்கி எடுத்துருவோம். ஜாக்கிரதை, புரியுதா? சீக்கிரம் சொல்லு.
இங்க பாருங்க, நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால நீங்க வந்து இந்த சேர்ல உட்காருங்க. வாங்க ப்ளீஸ். நாங்க அந்த சேர்ல உட்கார மாட்டோம். முதல்ல நீ தாண்டா அந்த சேர்ல உட்காரணும். இல்ல, நீங்க தான் உட்காரணும். ஏன்னா நீங்க தானே இங்க விருந்தாளி. முதல்ல நீ உட்கார்றா, நீ தாண்டா. ஓகே மியூசிக்கல் சேர் போட்டி வச்சு யார் அதுல உட்கார்றாங்கன்னு அப்புறமா நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்பர் 1 மியூசிக்க போடு. ஓகே பாஸ். காப்பாத்துங்க. எங்க பாஸ் ஜெயிச்சுட்டாரு. எங்க பாஸ் தோக்க எப்பவுமே நாங்க விட மாட்டோம். பிளான் ஏ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன? பிளான் பி பண்ணலாம். பத்துலோ இந்த பரதேசிக்கிட்ட தப்பிச்சிடலாம். சீக்கிரம் ஓடு. நான் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். நீயே ஓடி வந்துரு மோட்டு. நானும் பின்னாடியே வந்துடுறேன். ஆஹா. எங்க ஓடி தப்பிக்க பாக்குறீங்க? உங்களை விட்டுருவனா? இதோ வர பாருங்க. இன்னொரு தடவை யூஸ் பண்ற உன்னோட ஃப்ரீசிங் கண்ணு. நான் ரெடியா தான் இருக்கேன். இப்ப நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தாண்டா வந்திருக்கேன். 1 மாசமா நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னால முடியும். இப்ப பாருங்க, என் விளையாட்ட பாருங்க. ஐடியா, உன்னுடைய ஃப்ரீஸான கைய அந்த நெருப்புல காட்டுற. சாரி, அத மறந்தே போயிட்டேன். தேங்க்யூ. நம்பர் 2 பிளான் பி ஒர்க் அவுட் பண்ணு. மொத்தம் சீக்கிரமா இங்கிருந்து ஓடிடலாம். மறுபடியும் அந்த ஃப்ரீஸ் கன் அவன் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். வந்துரு மோட்டு. எந்த பக்கம் போறது? லெஃப்ட் வா. சரி. ஐடியா. பாஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. நம்ம பக்கம் ஃபேனை திருப்பி வச்சிருக்காங்க பாருங்க. விறுவிறுத்து வந்து நமக்கு சுகமா இருக்குல்ல. வெட்டியா பேசிக்கிட்டு நிக்காம சீக்கிரமா அவனுங்களை பிடிக்கிறதுக்கான வழிய பாருங்கடா. பாஸ் நம்ம சுட்ட குண்டு ரிவர்ஸ்ல திரும்ப வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஓடி வந்துருங்க. திறந்துடு சிசே. மோட்டு சீக்கிரமா இங்க இருந்து வெளியில போறதுக்கு ஐடியா பண்ணு மோட்டு. சீக்கிரம் மோட்டு. முதல்ல நம்ம அந்த டேஸ்டா இருக்கிற கேக்க சாப்பிடலாம். அதுக்கப்புறமா எப்படி வெளியே போறதுன்னு நிதானமா உட்கார்ந்து யோசிக்கலாம். அடே பானை வைத்தா நம்ம உயிருக்கே உத்தரவாதம் இல்ல. இந்த நேரத்துல உனக்கு திங்கறத பத்தி தான் யோசனையா? மண்டையில மசாலா இல்லாத உன்ன மாதிரி ஒருத்தர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா. சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. போங்க, போய் சீக்கிரமா அவங்கள தேடி கண்டுபிடிங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த சேர்ல உட்கார வைக்கணும். அவனுங்களை என்னோட டாகியா மாத்தணும். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. நான் மூஞ்சில பஞ்ச் விடுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. போய் அவங்களை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வாங்க. வாயை மூடுறா. வாடா. அடே மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் மண்டையா, கண்ணுக்கு எதிரில கேக்க பார்த்துட்டு என்னால கை கட்டி சும்மா இருக்க முடியாதுடா. இவனெல்லாம் யார் திருத்துறது? டேய் குட்டை நாடு, நாம ஓடி புடிச்சு விளையாடுற விளையாட்டுல அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல நான் இந்த கேக்க சாப்பிட்டுக்கிறேன், ஓகேவா? உனக்கு கேக்கு தானே வேணும்? இரு, நானே எடுத்து கொடுக்குறேன். இந்தா சாப்பிடு. நீ இங்கதான் இருக்கியா? டேய் எங்கடா போனீங்க? அவன் இங்கதான் இருக்கான். சீக்கிரம் வந்து இவனை புடிங்க. சீக்கிரம் வாங்க. பாஸ், மோட்டு பத்துல எங்க போனாங்க பாஸ்?
டேய் அவனுக்கு இங்கதாடா இங்க வருதானுங்க. சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க. அவங்கள விடக்கூடாது. தேடுங்க. பத்துல வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா பாஸ் நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க. நாங்க மோட்டு பத்துல கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். ஓகே ஓகே, ஆனா சீக்கிரம் பண்ணுங்க. நான் சொல்றது புரியுதுல்ல? என்ன இது? நான் டாக்கியா மாறிட்டேன். என் உருவம் எப்படி இப்படி மாறிச்சு? குட்டை நானே இப்பதான் விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்ட மாதிரி ரொம்ப அழகா இருக்க. இதையே மெயின்டைன் பண்ணு, நல்லா இருக்கும். நம்பர் 1 நம்பர் 2 புடிங்கடா இவனுங்கள. பிளான் சி பிளான் டி எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அவனுங்கள புடிச்சாகணும். அவங்கள சும்மா விடக்கூடாது. அசத்திட்ட போ. எந்த வேலையை அந்த சேர் செய்யலையோ அதை இப்ப இந்த மிசைல் செய்ய போகுது பாரு. அவங்க 2 பேரையும் இன்னைக்கு பெட் டாகியா நான் மாத்தாம விட மாட்டேன். பரதேசி என்னென்னவோ பண்றானே. ஆளு பாக்குறதுக்கு காமெடியா இருந்தாலும் ரொம்ப டெரரா தான் யோசிக்கிறான். ஓடு மோட்டு ஓடு. ஓடி தப்பிக்கிறதுல நம்மளை விட்ட இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல. அதானே கரெக்டா சொன்னேன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சொல்லாம எதுக்கு ஸ்கேட் போர்ட தூக்கி போட்டீங்க? மோட்டோ ஏதாவது சீக்கிரமா செய். எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா ஜம்ப் பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம் ஓடி போங்கடா. மிசைல் இப்ப நம்ம பக்கம் திரும்பிடுச்சு. தயவு செஞ்சு என்ன டாகியா மாத்திடாதீங்க. பாய் பாய் டா குட்ட. நீ ஆசைப்பட்ட மாதிரியே இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ டாகியா மாறிடுவ. பை பை, டேக் கேர். ஓடுங்க சீக்கிரம். குட்ட போயிட்டான். இப்ப வந்து கேக்க சாப்பிடலாமா? அதுக்குள்ள உறிஞ்சிட்ட. நல்லா வருடா நீ. கஜா கஜா டாக்டர் ஜட்கா காப்பியை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க சார். விடிய விடிய வேலை செஞ்சா உடம்பு கெட்ட போயிடும். நான் நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இந்த பாக்ஸ்ல ஒரு மனுஷன் ஏறி படுத்தான்னா அடுத்த செகண்டே அவன் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிருவான் தெரியுமா? காலையில எழுந்திருச்சதும் அவன் ஃப்ரெஷ்ஷா இருப்பான்பா. டேய் பூசணிக்கா மாட்டேங்க, நிம்மதியா படுத்து தூங்க ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டியா? நீ வாழ்க வளர்க. நான் நிம்மதியா தூங்கிய பல நாள் ஆச்சுடா. எனக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை. தூங்கினா கூட சாப்பாடை பத்தி தான் நினைக்க தோணுது. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீ வேணா வந்து படுத்து பாரு. உடனே நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிருவ. மோட்டு பீ கேர்ஃபுல். இது வரைக்கும் டாக்டர் ஜட்கா கண்டுபிடிச்சது எல்லாமே ஏடா கூடமா என்னென்னமோ பண்ணிருக்கு. அட போடா. பாத்தியா என் மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு? பாக்ஸ்ல படுத்த உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டான். இதுல படுத்து தூங்கினா கனவு வருமாண்ணா? அட ஆமாப்பா, நீ முதல்ல படுத்து தூங்கு, கனவு தானா வரும். கனவுல ஐஸ்வர்யா ராய் வந்தா ஓகே தான். பாத்தீங்களா, 10 செகண்ட்ல அவன் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். டேய் மண்டையா, நான் தூங்கி கனவு கண்டுகிட்டு இருக்கும்போது சூடா 2 பிளேட் சமோசா கொண்டு எனக்கு கொடு. அட மோட்டு, வாயை மூடிட்டு படுத்து தூங்கு. தூங்கினா தானே உனக்கு கனவு வரும். நான் பவரை ஜாஸ்தி பண்ணிட்டேன். அவன் இப்ப கண்டிப்பா தூங்க ஆரம்பிச்சிருவான். ராத்திரி பகல்னு நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாகல. இந்த மிஷினை நான் கோடி கணக்குல விற்க ஆரம்பிச்சிருவேன்.
தூங்கிக்கிட்டு இருக்கிற மோட்டுவை நான் நிம்மதியா இருக்க விடவே மாட்டேன். அந்த மோட்டுவை ஒரேடியா நிரந்தரமா தூங்க வைக்கிறேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. இல்ல நம்பர் 2 பஞ்ச் டைலாக் பின்றீங்க பாஸ். அட அங்க பாருங்க, ஜான் மோட்டுவை கிட்னாப் பண்ணிட்டு போறான். ஏய், வண்டியை நிறுத்து, நிறுத்து. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், வண்டியை நிறுத்து. நல்ல அருமையான தூக்கம். சூடா சமோசா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஐஸ்வர்யா ராயை கொண்டாந்து கொடுத்தா இன்னும் பிரமாதமா இருக்கும். இப்போ உனக்கு சமோசா தான் வேணுமா? ஒரு நிமிஷம் இரு, பாஸ் கிட்ட நான் காசு வாங்கிட்டு போய் பார்சல் வாங்கிட்டு வரேன். உருளைக்கிழங்கு இல்லாத சமோசாவோ, சாம்பார் இல்லாத தோசையோ, மசாலா இல்லாத மண்டையும் ஒண்ணு தாட்டா. சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. அட, இது நம்ம பாஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கு. எங்க இருந்து வருது? சரி, முதல்ல மோட்டோ தூக்கி கீழே இருக்குவோம். எவ்வளவு தைரியம் இருந்தா என் முகத்து மேலேயே ஷூவை வச்சு பாலிஷ் பண்ணுவேன் உன்ன. நீங்க 2 பேரும் வயிறு முட்டை சாப்பிடதா லாய்க்கு, வேலை செய்யறதுக்கு லாய்க்கே இல்ல. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க, அசத்திட்டீங்க. இப்ப நான் அசத்துறது முக்கியம் இல்ல, மோட்டுவை சீக்கிரமா தூக்கிட்டு போங்க. நம்ம பிளான சக்சஸ் ஆக்குங்க. போங்கடா. ஓகே பாஸ். இங்க பாருங்க பாஸ், நான் 2 டயரை கழட்டிட்டு வந்துட்டேன். பாஸ், சமோசா சமோசா சூடா சமோசா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சமோசா என்ன? இந்தாங்க. அடே, காது ஊத்துட்டு போயா. பாஸ், நம்ம எப்பவும் சமோசாவை ஸ்டாக் வச்சுக்கணும். பட்லு வந்தா அவனுக்கும் தரணும் இல்ல? நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன? பாஸ் பாஸ், மோட்டு எஸ்கேப் ஆயிட்டான் பாருங்க. எஸ்கேப் ஆயிட்டான். மோட்டோ எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. நான் அவனை இன்னைக்கு கண்டிப்பா மேல அனுப்பிதான் வைக்க போறேன். பாஸ் பாஸ், கொஞ்சம் அங்க பாருங்க. நல்லா கீழே பாருங்க. பாஸ், இப்போ இந்த சமோசாவை நான் யாருக்கு தரணும் பாஸ்? அந்த சமோசாவை தூக்கி போட்டுட்டு இங்க வந்து மோட்டுவை பிடிக்கிற வழிய பாரு. சமோசா மூட்டை அதோ போறோம் பாருங்க. வாங்க சீக்கிரமா போய் அவனை பிடிக்கலாம்.
இப்ப மோட்டுவை எப்படி பிடிக்கிறது? அவன் நம்ம கையில சிக்கியும் எஸ்கேப் ஆயிட்டான். உடனே ஏதாவது பண்ணணும். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இப்ப பாராட்டு முக்கியம் இல்ல, அவனை புரட்டுறதா முக்கியம். சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற நிறுத்துங்க. பாரத தாய் மீது ஆணையா சொல்ற நிறுத்துங்க. சமோசா 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 சீக்கிரமா வந்துரு சமோசா. அட பாவி, அம்மா எல்லாரும் ஏண்டா என் மேலேயே லேண்ட் ஆகுறீங்க? இன்னும் வேற யாராவது பாக்கி இருந்தா வாங்கடா. முடிஞ்சது. தூக்கத்துல கூட உனக்கு சமோசா தான் கனவுல வருதா? ஏய், எங்க பாரு, உனக்கு சமோசா கொடுக்க மாட்டேன். எத்தனை நாள் ஓசியில திருட்டு போன? அடே, அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி வந்திருக்கு. அதனால அவனுக்கு தொடர்ந்து சமோசா கொடுத்துக்கிட்டே இரு. அவன் கண்ணு முழிச்சானா நம்ம எல்லாருக்கும் ஆபத்து. விட்டுறாத, குடு, சீக்கிரம் குடு. அப்படியா? ஆமா ஆமா. இது என்னையா புது டிராமாவா இருக்கு? சாப்பிட்டு தொலை. ஐயோ ரோசா, இன்னும் எவ்வளவு சாப்பிட போறீங்க? கடையில இருந்த மொத்தத்தையும் சாப்பிட்டீங்க. ஐயோ, என்ன விட்டுருங்க ஐயா. இப்படியே போனா கடைக்கு வாடகை கூட கொடுக்க முடியாது. அவன் எந்த நேரத்திலயும் முடிச்சுக்கலாம்ப்பா. முடிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகலாம், இல்லனா 2 மாசம் ஆகலாம். என் கடை காலி. இன்னைக்கு உன் கடையில எவ்வளவு பலகாரம் செஞ்சு வச்சிருக்கியோ அது எல்லாத்தையும் எனக்கு கொடு. இதையும் கொடு, அதையும் கொடு. கொடு 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 கொடு. இந்த ஒரு கட்டு சந்தோஷமா இரு. நாங்க இதை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். நீ நோட்டை எண்ணி சந்தோஷமா இரு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். பத்துலு, இந்த குட்ட ஜானுக்கு என்னாச்சு? ஏதோ பிரச்சனை இருக்கு. ரொம்ப அவசர அவசரமா கிளம்பி போறான்.
புதையல் இருக்கிற இந்த மேப் என்ன சொல்லுதுன்னா இதுதான் அந்த பழங்கால கோயில், இதுக்குள்ளதான் அந்த புதையலை மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த மேப்பை வச்சு பார்க்கும்போது வாச கதவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு இருக்குன்னு போட்டிருக்கு. ஆஹா, இவனுங்களும் இங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சரிதான், ஆனா திரும்பி போக மாட்டாங்க. பாஸ், இன்னைக்கு நீங்க சொன்ன பஞ்ச் டயலாக்ல பஞ்சே இல்ல. வீணா போன தனியா நான் இப்ப சொன்னது பஞ்சே கிடையாது. மோட்டு பத்துல மேல இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்கள ஒரே அடியா நம்ம மேலோகத்துக்கு அனுப்பி வச்சிடணும். புரியுதா? புடிங்க 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 புடிங்க. புடி. நாகராஜா, நீ பசியோட இருக்கன்னு எனக்கு தெரியும், கவலைப்படாத. உனக்காகவே 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு 2 பேரையும் நீ முழுங்கினே. மோட்டோ, எவ்வளவு பெரிய பாம்பு மோட்டோ. பிடிச்சிக்க மோட்டோ. அம்மா, நாகர்முடி மேல இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. சாரி அம்மா. பெரிய சாரியெல்லாம் இப்ப தேவையில்லை மோட்டோ, ஓடிடலாம். ஒரு வழியா அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப அடுத்து மேல போறதுக்கு யோசிக்கலாம் மோட்டோ. டேய் மண்டையா, எனக்கு வயிறு காலியா இருக்கும், மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா. சாரி மிஸ்டர் நாகராஜ், எங்களை இங்க இருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இங்க இருந்து எஸ் ஆயிடுறோம். ஒரு வழியா அங்க தப்பிச்சிட்டோம். இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? இவ்வளவு பெரிய கல்லு கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? ஏதாவது சொல்லுங்கடா. பிரமாதம் பாஸ், பிரமாதம். பஞ்ச் டயலாக் சூப்பரா இருக்கு. என்ன சொல்ற நம்பர் 2? ஆமா ஆமா, இதுக்கு பேர் தான் பஞ்ச் டயலாக். அந்த ஜான் எங்க போனோம்னு தெரியல, புதையல் எங்க இருக்கான்னு தெரியல மோட்டோ. இப்போ என்ன பண்றது மோட்டோ? டேய் பத்துலு, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொஞ்சமா கிடைச்சா கூட போதும், பசிக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? முடியலடா, தூக்குங்க. ஸ்டாப் மோட்டோ. இதுக்கு மேல ஏதோ ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நாம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மோட்டோ. புதையல் கிடைக்குதுன்னா அதுக்காக எந்த ஆபத்தையும் ஏற்க தயார். பின்னாடியே தோத்துக்கிட்டு வருது, ஏதாவது பண்ணு. கடங்காரன் நம்மளை தொற்ற எப்படி ஓடுவோமோ அதே மாதிரி நினைச்சிட்டு ஓடிட்டு மோட்டோ. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணு. ஐடியா? நீ ஓடிட்டே இரு மோட்டோ.
தரானுங்க. இவனுக்கு பின்னாடி வேற குத்துறானுங்க, தாங்க முடியல. இவங்களுக்கு வேணா புதையல்ல 50% ஐடியா. சிப்பாய்கள் நீங்க என்ன பண்றீங்க? அவங்க இங்க வந்திருக்கிற விருந்தாளிகள், அவங்கள போக விடுங்க. முதல்ல நீங்க எங்க நின்னீங்களோ அங்கேயே போய் நில்லுங்க. அவங்கள போக விடுங்க. பாஸ் நாம தப்பிச்சிட்டோம். ஒரு அம்பு கூட எங்க மேல படல பாருங்க. முன்னாடி மட்டும் தானடா பாத்தீங்க, என் பின்னாடி என்ன ஆச்சுன்னு பாருங்கடா. சீக்கிரம் எடுங்கடா. இப்பதான் என் பின்னாடி இருந்து அம்பு எடுத்தாங்க, அதுக்குள்ள முன்னாடி குத்த இவனுக்கு வந்துட்டானுங்களா. என்னடா லைட் எரியுது? மோட்டோ தப்பி தவறி கூட எந்த பொருளையும் தொட்டாத. நாம புதையில நெருங்கி வந்துகிட்டு இருக்கோம். எங்க இருக்குங்கிறத மட்டும் பாரு. அதாவது இங்க எங்கேயாவது டிராப் இருக்கான்னு பாரு. ஏய் மண்டையா, அதெல்லாம் நீ செக் பண்றா. நான் சிம்மாசனத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க போறேன். எவ்வளவு பெரிய கொம்பு மோட்டோ! மோட்டோ தேவையில்லாத காரியத்தை பண்ணிட்டேன். எழுந்திரு மோட்டோ, இங்க இருந்து எழுந்திரு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, என்னால ஓட முடியல. ஏதாவது ஐடியா பண்றா. ஐடியா வட 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 வட. போய் முட்டிக்கடா போட. ஒரே மாதிரி இருக்கு. இப்ப எந்த பக்கம் போறது? தெரியலையே. காப்பாத்துங்க. மோட்டோ, நாம இங்க இருந்து கூடி சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும். ஏன்னா அந்த கால மாடு நம்மள குறி வச்சு தாக்க ஆரம்பிக்கிறோம். பத்துல இந்த கிரீடத்தை நாம எடுத்துட்டு போயிடலாமா? மோட்டோ, நீ எப்பவுமே இப்படித்தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்க மோட்டோ. இந்த ஹெல்மெட்டை தூக்கி போட்டு எஸ்கேப் ஆற வழியை பாரு. புதையல் எல்லாம் புதைஞ்சு போச்சு. கடவுள் தான் நம்மள காப்பாத்தினாரு. இல்லனா அந்த குகையில இருந்து வெளியில வந்திருக்க முடியாது மோட்டோ. உங்களால தான்டா கை கிட்டது என் வாய் கேட்டாம போயிடுச்சு. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இந்த மாடு நம்மள விடாது போல இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த மாம்பழம் மாதிரியே தவு மரத்துல காய்ச்சதுன்னா தினம் காசு பணம் கொடுக்காம ஃப்ரீயாவே சாப்பிடலாம். மரத்துல மட்டும் சமோசா காய்க்கிற மாதிரி இருந்தா மோட்டோ, நம்ம மரத்திலேயே ஒரு வீடு கட்டி இங்கே செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்ற மோட்டோ? காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ், யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. அங்க ஒரு பொண்ணு ஆபத்துல கத்திக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா காப்பாத்தலாம். ஏய்
இருக்கா ஏடா பிக்க மாட்டியா என்ன தைரியம் தான் அந்த பொண்ணை கடத்துவேன் நீ வந்துருமா இப்ப எதுக்காக என்ன அடிச்சீங்க? நாங்க உங்களை காப்பாத்த தானே வந்தோம். நடையா இது வாங்க மேடம் வாங்க. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? உங்களை காப்பாத்ததான் நாங்க வந்தோம். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஏய், உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்க மொத்த ஷூட்டிங்கையும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே. என்னது ஷூட்டிங் எடுத்தீங்களா? ஓ சாரி, வெரி சாரி. அதாவது சார் நாங்க என்ன நினைச்சிட்டோம்னா இந்த பொண்ணை யாரோ கார்ல கடத்திட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டோம் சார். அப்புறம் சார் உங்க ஷூட்டிங்ல எங்களையும் நடிக்க வைப்பீங்களா? ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. எனக்கு எப்போதுமே உங்கள மாதிரி திறமைசாலிங்கெல்லாம் தேவைதான். நீங்க 2 பேரும் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்பாட் பாய்ஸா வேலை செய்வீங்களா? ஓகே ஓகே, நாங்க செய்றோம். மோட்டோ பத்லு, நீங்க 2 பேரும் போய் அந்த ஸ்டேஜை சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. ஓகே சார். தூக்கு மோட்டோ. மோட்டோ பத்லு, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? பாத்து பாத்து அப்படி இல்ல கொடுத்துருவீங்க. டேமேஜ் ஆயிடும். அம்மா ஒரு எங்க மோட்டோ? அவரு டாப்பாங்கல போயிட்டு இருக்காரு. ஆஹா மறுபடியும் மோட்டு பத்லு, நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? உங்களால இந்த சின்ன வேலையை கூட ஒழுங்கா பண்ண முடியாதா என்ன? சரி, இந்த வேலையை விடுங்க. நீங்க 2 பேரும் அந்த டூப்ளிகேட் பில்லர் எடுத்து போய் அங்க வைங்க. நான் எப்படி வச்சிருக்கனோ அதே மாதிரி வைக்கணும். ஓகே, சீக்கிரம் போங்க. தேங்க் யூ சார். இந்த வேலையை எவ்வளவு சிறப்பா செய்யறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே. Excuse me, it's a gift. அங்க பாரு மோட்டோ, டைரக்டர் ரொம்ப ஆவேசமா நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. என்னது? என்ன சொன்ன பத்லு? அட நீ என்ன காரியம் பண்ணிட்ட? திரும்பி பாரு மோட்டோ. மண்டையா கொஞ்சம் சத்தமா சொல்றா. சேம் அடி மோட்டோ. ஓ சாரி சாரி சார், நீங்க எதுக்காக எங்க கால்ல விழுந்து கும்பிடுறீங்க? டே டே மோட்டோ, பணம் வைடா. டே மோட்டு, பணம் வைட்டா கொஞ்சம் தள்ளி போடா. நீ எப்ப பார்த்தாலும் ஏடா கூடமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கடா. போ. அதுக்கு ஏன்டா சொல்ற மண்டையா? நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு எந்த வேலையும் போட வேணாம். ஓகே. தூக்குடா, உசரா தூக்கு. இங்க வேடா. வெரி குட் மோட்டோ. சோபா அப்பாடி முடியலப்பா. சார், எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு நொடியில அதை செஞ்சு முடிச்சு காட்டுறோம். மறுபடியும் ஏதோ நடக்க போகுது மோட்டோ. நடந்துருச்சு, நடந்துட்டாங்க. இஷ்டமா இல்ல மோட்டோ. ஆமா. ஸ்டார்ட் சவுண்ட், கேமரா, ஆக்ஷன்.
அந்த கிரேனை இழுக்கிறவன் எங்க போனான்? சார் ஒரு நிமிஷம் நான் கூட்டிட்டு வரேன். சார் நான் இழுக்கிறேன் சார். ஓகே ஓகே, இனிமே என்கிட்ட வராதீங்க. இந்த முறை தப்பு பண்ணா அவ்வளவுதான். அதாவது சார் எந்த வேலையா இருந்தாலும் தப்பா இவன் தான் செய்வான் சார். நான் எல்லாத்தையும் கணக்கச்சிதமா செய்வேன் சார். ஓகே, ஸ்டார்ட் சவுண்ட், கேமரா ஆக்ஷன். அந்த கயிறு என்கிட்ட கூட, நான் தான் இழுப்பேன் மோட்டோ. இல்ல இல்ல நான் தான் இழுப்பேன். நான் தான் இழுப்பேன். பண வைடா குடுறா. நான் இந்த ஊர்ல குறஞ்சவனா, என்கிட்ட குடுறா. நீ பண வைடா. விடமாட்டேடா. என்கிட்ட குடுறா. என்னடா எடுத்துக்கிட்ட? யார்கிட்ட? குடுறா. நான் தான் இழுப்பேன். என்கிட்ட குடுறியா? யார்கிட்ட பேசுறீ? நான் தான் இழுப்பேன். நான் தான் இழுப்பேன். நான் தான் இழுப்பேன். ஆஹா சமோசா. உன் பிரச்சனையாடா. நானும் வரட்டேன் போட. சமோசாமா. இழுப்போம்ல. மோட்டோ காப்பாத்து மோட்டோ. காட் இட். என்ன பண்றீங்க மோட்டோ பத்லு? ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டீங்களா இல்ல வேணும்னே பண்றீங்களா? சார் நான் தான் இழுக்கிறதா இருந்தேன், இவன் தான் புடுங்கிட்டான் சார். கொஞ்சம் பக்கத்தை காண மாட்டோம். ஷூட் பண்ணீங்களா இல்லையா? ஷூட் பண்ணீங்களா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஷாட் கிடைக்க வாய்ப்பே இல்ல. இல்ல சார், என்னால அதை ஷூட் பண்ண முடியல. நீங்க ரொம்ப மேல போயிட்டீங்கல்ல, அதான். என்னது? நான் உண்மையான சூப்பர்மேன் மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தையே சுத்திக்கிட்டு வந்திருக்கேன். உன்னால அதை ஷூட் பண்ண முடியலையா? இத வாங்கிக்க, இதைய வாங்கிக்க, இத வாங்கிக்க. இதோ வர இரு. உழைப்பே வீணா போச்சு. ஓகே, அடுத்த ஷாட்ல ஆக்ஷன் சொன்னதும் ஹீரோ ஹீரோயின் கார்ல இருந்து குதிக்கணும். அதுக்கப்புறமா கார் பிளாஸ்ட் ஆற சீன் எடுக்க போறேன். ஓகே, கார் பிளாஸ்ட் ஆனதுமே சும்மா மேல பறக்கும். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட ஃப்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கான். அவன் தான் அந்த பாம் பிளாஸ்டுக்கு பட்டன் அமுத்துறவன். பாருங்க, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. வேற யாராவது பட்டன் அமுத்த சொல்லுங்க. சார் நாங்க பட்டனை பிரஸ் பண்றோம் சார். வேணாம். நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வேணவே வேணாம். உங்க ரெண்டு பேருக்கும் எந்த வேலையை கொடுத்தாலும் கண்டிப்பா சொதப்பிடுவீங்க. சார் வெறும் பட்டன் அமுத்துற வேலை தானே சார். இவங்க அதுல என்ன தப்பு பண்ணிட போறாங்க? ஓகே, இத பாருங்க. எப்ப நான் ஓகேன்னு சொல்றேனோ அப்ப பட்டனை பிரஸ் பண்ணணும். ஓகே ஓகே, சொல்லுங்க எப்ப பட்டனை பிரஸ் பண்ணுவீங்க? எப்ப நீங்க ஓகேன்னு சொல்றீங்களோ அப்பதான் சார். பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஜீப்ல டிராவல் பண்றீங்க. அந்த சமயம் பார்த்து வில்லன் மிஷேல லான்ச் பண்றான். அப்போதான் நீங்க ரெண்டு பேரும் ஜீப்ல இருந்து தாவி வெளியில குதிக்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன சந்தேகம். மிஷேல் எந்த பக்கத்து வரும்னு சொல்லவே இல்லையே. அது வந்து எங்க மேல போடுச்சுனா? இல்ல கண்டிப்பா உங்க மேல விழாது. நீங்க ரெண்டு பேருமே நான் ஓகேன்னு சொன்னதுமே பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். ஹீரோ ஹீரோயின், நான் சொன்ன ஷாட் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? பாருங்க, வில்லன் மிஷேல லான்ச் பண்றாரு. அத பார்த்ததும் நீங்க ரெண்டு பேரும் ஜீப்ல இருந்து வெளியில குதிக்கிறீங்க. ஓகே? டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு. அடே மோட்டோ, இனிமேல நாம இங்க இருந்த நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. எஸ் ஆயிடலாம் மோட்டோ. டேய் மண்டையா, இருடா, வேலைக்கான கூலிய வாங்கிட்டு போயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம்.
இவனுங்க வேலை செஞ்சு கழிச்ச லட்சணத்துக்கு பணம் வேற கேக்குறானுங்க. என் ஷூட்டிங்க கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு பணம் வேற கேக்குறீங்களாடா? சரி, இந்த கட்டையனுக்கும் குட்டையனுக்கும் கேக்குற பணத்தை கொடுத்துடலாம் வாங்க. மோட்டு இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். மோட்டு அந்த தொப்பி தரைய பேமெண்ட் கொடுக்கட்டும். மோட்டு நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு கடைசி வாய்ப்பை கடவுளா கொடுத்திருக்கான். இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். மோட்டு சொன்னா கேளு. நில்லுங்கடா.